இந்த ஏஐ ஸ்கில் உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. நீங்க தான் இந்த ஸ்கில்லை வச்சு 10-15 பேர் வேலையை எல்லாம் ஆக்குவீங்க. இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கிறமான்னு கேட்பீங்கன்னு சொன்னா இல்ல, ஜீரோ கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்கில் மட்டும் தெரியும்னு சொன்னா நீங்க இருக்கிற நாட்டில் இருந்து கொண்டே டாப் டியர் கண்ட்ரிஸான கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல கிளைண்ட்ஸுக்கு நீங்க ஒர்க் பண்ணி thousands of dollarsல நீங்க earn பண்ணலாம். இதுக்கு நீங்க இந்த மாதிரியான டாப் டியர் கண்ட்ரீஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. எஸ், நான் கதைக்கிற அந்த ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏஐ ஆட்டோமேஷன் சொல்றேன். இந்த ஸ்கில் இது என்னன்னு சொல்லி முதலாவது சொல்றேன். இந்த ஏஐ ஆட்டோமேஷன் தான் ஒரு கம்பெனில நிறைய டாஸ்க்கள் இருக்கும். சில டாஸ்க்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்கா இருக்கும். அதை பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ஒரு ஏஐ டூலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வெப் ஸ்கிராப்டிங் சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா லீட் எடுக்கிறதுக்காக நிறைய வெப்சைட்ல ஒரு ஆளை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல நிறைய அதர் கம்பெனி வெப்சைட்ஸுக்கு போய் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் லீட்ஸுகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட இமெயில் அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர்களை எடுத்து இவங்களோட கம்பெனி டேட்டா பேஸ்ல ஃபில் பண்ணுவாங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ஏஐ ஆட்டோமேஷன் ஒன்று செய்யறது மூலம் ஈஸியா ஒரு ஏஐ போய் ஈஸியா செஞ்சு அந்த ஒரு தனி மனிதர் ஒரு கிழமையில செய்யற வேலையை ஒரு ஏஐ பாத்தீங்கன்னு சொன்னா 5-10 நிமிஷத்துல செஞ்சு முடியும். அதே மாதிரி இப்ப கம்பெனிஸுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இமெயில்ஸ் வரும். அதுல நிறைய முக்கியமான இமெயில்ஸ் வரும், நிறைய ஜங்க் இமெயில்ஸ் வரும். சில நேரம் கொஸ்டின் எஃப்ஏக்யூ இமெயில்ஸ் எல்லாம் வரும். ஓகே, கஸ்டமர்ஸ் இருந்து நிறைய கொஸ்டின் இமெயில்ஸ் வரும்னு சொன்னா இதை நீங்க ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஜங்க் இமெயில பிளாக் பண்றதும், அடுத்தது முக்கியமா வர கஸ்டமர் இமெயில்ஸுக்கு அந்த கம்பெனியோட டேட்டா பேஸ்ல இருந்து டீடைல்ஸ் எடுத்து அதுக்கு ரிப்ளை பண்றது, பிளஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஏஐ டூல்ஸ்கள் நிறைய இருக்குது. இதை கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா மெனுவல் ஒரு ஆளை வச்சு இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பணம் ஒன்றை கொடுத்து மந்த்லி சேலரி கொடுத்து வச்சிருக்கிறதால ஒரு ஏஐ டூல் சிம்பிள். ஓகே, ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட், ஒரு மனிதருக்கு பே பண்ற பணத்திட ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்ல ஏஐ டூல் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி சாட் பாட்ஸ்கள் இருக்குது. இப்போ நீங்க நான் ஒரு வெப்சைட்டுக்கு போய் கண்டெக்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட முதலாவது கதைக்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கம்பெனிஸ்ல ஒரு ஏஐ போட் ஒன்று தான் கதைக்கும். நீங்க ஹாய் போட்டா ஹலோ போடும், நீங்க என்ன கொஸ்டின் கேட்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கு அதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ரிப்ளை பண்ண பார்க்கும். அதுக்கு நீ தெரியாட்டி அது சம்பந்தமான ஏதாவது ஆர்டிகல் இருக்குன்னு சொன்னா அதை உங்களுக்கு தரும். அப்படியும் உங்களுக்கு உங்களோட பிரச்சனை கிளியர் ஆட்டி மட்டும்தான் உண்மையான ஹியூமன் ஏஜென்ட் அனுப்பும். இப்படி செய்யறது மூலம் ஒரு ஹியூமன் ஏஜென்ட்ஸ் நிறைய பேரை வச்சு எல்லா சின்ன சின்ன இன்கொயரிஸுக்கும் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஹியூமன் ஏஜென்ட்ஸ்கள் அளவை குறைச்சி ஏஐ ஏஜென்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலம் அவங்க கம்பெனி நிறைய பணத்தை சேமிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இது மாதிரி 3 உதாரணம் மாதிரி ஆயிரக்கணக்கில் உதாரணங்கள் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஏஐ ஆட்டோமேஷன் செய்யறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட கம்பெனியில எப்படின்னான காஸ்ட் கட்டிங் பண்ணணும், அடுத்தது அவங்களோட ஆல்ரெடி செஞ்சிருக்கிற வேலையை அதாவது ப்ரொடக்டிவிட்டியை கூட்டணுங்கிறதுக்காக யாருனாலும் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான சிம்பிள் டாஸ்க்கள் அதாவது ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான டாஸ்க்குகளை நீங்க ஒரு மெயின் ஜாப்பா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல உங்களோட ஜாப் எல்லாம் இருக்காது. அதனாலதான் நீங்க அப்படியான டாஸ்க்குகள்ல இருப்பீங்கன்னு சொன்னா இப்பவே இந்த ஏஐ ஆட்டோமேஷனை நீங்க படிச்சு எடுப்பீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு ஜாப் போறதுக்கு முதல் நீங்க இந்த ஏஐ ஆட்டோமேஷன்களை லேர்ன் பண்ணிக்கிறதால அந்த கம்பெனிஸ் உங்களை மாதிரி ஆக்களை ஹையர் பண்ணி ஓகே அவங்களோட கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ஏஐ ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதால அவங்களுக்கு ஜாப் போகுமே தவிர உங்களுக்கு ஜாப் ஆகுது, உங்களோட ஜாப் செக்யூர் ஆகும். ஓகே, ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ல 2 லட்சம் ஜாப் ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணப்பட போகுதுன்னு சொல்லியிருந்தாலும் அதே விட கூடுதலான அளவு ஜாப்ஸ் ஏஐயால உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றுதான் இந்த ஏஐ ஆட்டோமேஷன், அது இன்னும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, மற்ற ஏஐ சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கோடிங் படிக்கணும், உங்களுக்குன்னு சொல்லி கோடிங் நாலேஜ் இருக்கணும். அந்த ஏஐ ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா கோடிங் தேவையில்லை. என்ன சொன்னா நோ கோட் டூல்ஸ் நிறைய இருக்குது. N8N, Make.com அப்படின்னு சொல்லி நிறைய நோ கோடிங் டூல்ஸ்கள் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க்குகளை ஆட்டோமேட் பண்றதுக்கு நீங்க இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டூல்ல நீங்க மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னா அப்படி இதுல இருக்கிற எல்லா டூல்லையுமே நீங்க மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னா நீங்க கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட நீங்க ஏங்குற ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு நீங்க ஒரு ஹியூமனுக்கு இவ்வளவு பே பண்ணிட்டுறீங்க, நான் அதை உங்களுக்கு ஏஐ மூலம் ஆட்டோமேட் பண்ணி தருவேன். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு $5,000 ஒன்று தாங்க, அதுக்கு பிறகு மந்த்லி எனக்கு $500 தந்தீங்கன்னு சொன்னா அந்த டூலை நான் மெயின்டைன் பண்ணி இருப்பேன். இதால நீங்க ஒரு எம்ப்ளாயி ஒன்றுக்கு மாதம் $3,000-4,000 நீங்க செலவழிக்கிறத காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா எந்த கம்பெனியும் எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகுவாங்க. ஏன்டா அவங்க மாதம் $3,000 கொடுத்து
இயர்லி 30,000 40,000 சேலரி கொடுக்குறது ஜஸ்ட் 5,000லேயே விஷயத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கு மந்த்லி ஒரு $500 தான் ரிட்டர்ன் தர போறாங்க. இப்படி நீங்க ஒரு 10 20 30 கிளையண்ட் எடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க 6 figures earn பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்க இந்த நாடு மாதிரியான கனடா யூஸ் பண்ண நாடுகள் இருக்கிறத நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டே இதை நீங்க ஆன்லைன்ல செஞ்சு வரலாம். ஸோ இதை எப்படி மொனடைஸ் பண்ணலாம் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா N8 Zapier Make.com போன்ற இது நோ கோட் ஏஐ ஆட்டோமேஷன் டூல் எல்லாம் முதலாவது போய் லேர்ன் பண்ணுங்க. எங்க லேர்ன் பண்ணலாம் சொன்னா யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா சின்ன சின்ன ஷார்ட் கோர்ஸ்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும். அதை போய் எந்த வாங்கி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாலேஜுக்காக இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஒரு காலமும் எக்ஸ்பென்ஸ் எடுக்காதீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, யூடியூப்ல தேடக்குள்ள சரியான விஷயத்தை தான் படிக்கீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா சரியான ப்ராப்பரான வேலை படிக்கீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா லைக் பேசிக்ல இருந்து படிக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயத்த படிக்கீங்களா, இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று கிடைக்குமான்னு சொன்னால் அதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நீங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று கோர்ஸ் ஒன்று வாங்கி படிக்கக்குள்ள உங்களுக்கு சரியான விஷயம் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு தேவையான டைமில் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கணும்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று வாங்கி இதில் ஏதாவது ஒன்றுக்கு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று வாங்கி நீங்கள் முதலாவது இதை படிச்செடுங்க. படிச்செடுத்த பிறகு எப்படி இதை மானிட்டைஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் கம்பெனிஸில் ஏஐ ஆட்டோமேஷன் செய்கிறதுக்கு ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அப்படி ஏஐ ஆட்டோமேஷன் சொல்லி நிறைய ஜாப்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணி பெர்மனெண்ட் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் Fiverr freelancing.comல போய் முடிஞ்சிக்க போகிற ஓகே என்னால் இந்த மாதிரியான டாஸ்களை ஆட்டோமேட் பண்ணிடலாம். இப்படி ஆட்டோமேட் பண்ணுறதால இவ்வளவு பணத்தையும் சேமிக்கலாம். அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை மார்க்கெட்டிங் பண்ணி Fiverr freelancing போன்ற பிளாட்ஃபார்ம்லையும் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே உங்களோட ஓன் பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் எஸ் அ ஃப்ரீலான்சர். ஸோ என்ன பண்ணுவாங்க சொன்னால் நிறைய கம்பெனிஸுக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்சின்னு சொல்லி கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம். இது நிறைய கிளைண்ட்ஸ் வந்தது பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் தனியாக ஃப்ரீலான்ஸர் மாதிரி செஞ்சுட்டு போகலாம். அது பிறகு ஒரு 20-30 சொல்லி கிளைண்ட்ஸ் வந்தது பிறகு நீங்கள் ஏஐ ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய இன்னொரு 4-5 பேரை ஹையர் பண்ணி ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் எடுத்து நீங்கள் அவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. லைக் டீம் மாதிரி பிஸ்னஸ் மாதிரி கூட இதை ரன் பண்ண. இதுக்கு பார்த்தீங்க சொன்னால் பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ ஏஐ பார்த்தீங்க சொன்னால் ஆல்மோஸ்ட் ஏஐயே தெரியாதாக்கள் இப்போ ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. இப்போ ஒரு வித்தின் ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே ஏஐ இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஒன்று நடந்திருக்கு. எல்லாமே இந்த ChatGPT வந்தது பிறகு ஏஐ பயங்கரமாக பரவலாயினது. ஆனால் ஏஐட விஷயமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10 வருஷமா நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியல. ChatGPT வந்ததுக்கு பிறகு தான் இது பயங்கரமா டே டு டே எல்லார கைக்கும் ஏஐங்கிற ஒரு பாவனை ஒன்று வந்துருக்கு. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிட்ட பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த இன்ஃபோகிராஃபிக் கூட ஜஸ்ட் ஒரு 4-5 ப்ராம்ப்டை கொடுத்து இது ChatGPTல கிரியேட் பண்ணின ப்ராம்ப்ட் தான். ஓகே, நான் ஏர்லியரான அந்த டைம்ல டிக்டோ செய்யக்குள்ள எப்படியான இதெல்லாம் செய்யறதுக்கு நான் இருந்து கென்வாவில் மெனக்கட்டு ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் அப்படி ஒரு இன்ஃபோகிராஃபிக் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஜஸ்ட் 1 ப்ராம்ப்ட்லேயே எப்படியான இன்ஃபோகிராஃபிக் வருது. ஸோ ஏஐயால நிறைய விஷயத்தை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. நீங்க ஏஐ கூட சேர்ந்து நீங்க ட்ராவல் பண்ணாட்டி நாளைக்கு உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஏஐ பார்த்து பயந்துக்கிட்டு ஐயோ என்ன வேலை வைத்துருன்னு சொல்லி எங்ஸைட்டியில வாழாம எந்த அளவுக்கு ஏஐ லேர்ன் பண்ணி நாளைக்கு உங்களை அது ரீப்ளேஸ் பண்றது முதல் நீங்க அதை ஒரு டூலா பாவிச்சு அது ஒரு வெஹிக்கலா எடுத்து நீங்க அதுல இருந்து மணி மேக் பண்ண ஏழுமான விஷயங்களை நீங்க பாவிக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஏஐ ஆட்டோமேஷன் டூல் எப்படி செய்யற என்ன மாதிரி விஷயம்னு சொல்லி இதுக்குன்னு சொல்லி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் என்கிட்ட இல்லை. கிரிப்டோ கரன்சிக்குன்னு சொன்னா இருக்குது, மொனடைஸ் அட்டென்ஷனுக்கு இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, பர்சனல் பிராண்டிங் எப்படி கிரியேட் பண்ணாங்க அந்த விஷயத்துக்குலாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் ஏஐ ஆட்டோமேஷனுக்கு இப்போதைக்கு என்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நான் அப்படியான கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நான் லான்ச் பண்ணேன்னு சொன்னா HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்கிட்ட வந்தாலும் படிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லை இப்போ நீங்கள் படிக்க போறீங்கன்னு சொன்னால் தாராளமாக ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, தேடி படிச்சு கொள்ளுங்க. இந்த ஏஐ ஆட்டோமேஷன் சம்மந்தமாக நான் பேசின விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நான் சொல்லியிருக்கிற இந்த ஏஐ ஆட்டோமேஷன் டூல்களில் பெஸ்ட்டான டூல் எதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.